கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஸ்மோக் பிஸ்கட், அதாவது லிக்விட் நைட்ரஜனால ஆன ஸ்மோக் பிஸ்கட்டை சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய வயிற்று வலி வந்து அந்த வயிற்று வலியால் துடிக்கிறான். நிறைய சோஷியல் மீடியாலாம் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த பையன் இறக்கலை, அவனை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சோஷியல் மெசேஜுக்காக நான் போடுற ஒரு வீடியோ, சே நோ டு லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்து நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடையும். வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ரெண்டாயிரத்தி 17 பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்ல உள்ள கூர்கான் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு போறாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பப்புக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா மெனுவில் ஒரு ட்ரிங்க்ஸை பார்த்து ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. அந்த ட்ரிங்க்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து ஒரு ஸ்மோக் வரதான் இருக்கட்டும், அந்த ட்ரிங்க்ஸோட கோல்டு இதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கிறாரு. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்ச அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அவர் வயிறு வீங்கி போய் அவர் வலி பயங்கரமாக ஏற்பட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவர் வயிற்றுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல் வந்து உருவாயிருச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்டெயில் ட்ரிங்கை வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து கேஸாக மாறுறதுக்கு முன்னாடி லிக்விட் நைட்ரஜனாக அதை வந்து அவர் அருந்தியதால் அந்த விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ட்ரெண்டே ஒன்று ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் பீட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் வந்து டிக்டாக்ல பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லிக்விட் நைட்ரஜனை உட்கொண்டு அதை வந்து வாயு வழியாகவும் மூக்கு வழியாகவும் அந்த ஸ்மோக்கை விடுறது தான் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு இந்தோனேஷியாவில். இதை பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ட்ரெண்டை டிக்டாக்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல்ல மிகப்பெரிய கோளாறுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தா இந்தோனேஷியா கவர்மெண்ட் இதுக்கு மேலே நம்ம இதை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ட்ரெண்டு, அந்த டிக்டாக்ல உள்ள அந்த டிராகன்ஸ் பீட்ங்கிற ட்ரெண்டே அந்த லிக்விட் நைட்ரஜனே அப்படியே பேன் பண்ணிட்டாங்க இந்தோனேஷியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கொஞ்சமாக இது வந்து உள்ளார வந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுக்குள்ளார. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பீடான்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பீடாவை வாயில போட்டு அது மூக்கு வழியாகவும் வாயு வழியாகவும் புகை விடுறத கேளிக்கையாக நம்ம வச்சு சுற்றிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயம்னு சொல்றதுக்கு பதிலாக ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா -196 ° C வெப்பநிலை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா -18 ° C. அதுவே பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமாக ஐஸ்கட்டிலாம் இருக்கும் உள்ளார. அதை விட 10 மடங்கு, அதாவது -96 ° C வெப்பநிலையை கொண்டதாங்க இந்த லிக்விட் நைட்ரஜன். மிக கம்மியான ஒரு வெப்பநிலை உள்ளது இந்த லிக்விட் நைட்ரஜன். இது பார்த்தீங்கன்னா உணவை வந்து உறைய வைக்கவும் பதப்படுத்தவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்துவாருங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனை பல வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 78% வந்து நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது. அந்த கேஸுக்கு வந்து ஸ்மெல்லும் கிடையாது, கலரும் கிடையாது. இந்த கேஸை தான் பார்த்தீங்கன்னா -150 ° வெப்பநிலைக்கு கிரையோஜெனிக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக இதை வந்து லிக்யூடாக மாற்றுறது தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நிறைய இறைச்சிகள்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இப்போ மீனெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா உடனே அதை பதப்படுத்துறதுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த மாதிரி இறைச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா -18 ° C கீழே உள்ள
அந்த வெப்பநிலையில தான் பார்த்தீங்கன்னா உணவுல இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வந்து உறைஞ்சு போயிருக்கிற நிலைமையில இருக்கும். அதனால தான் இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கிறதுக்கு, உணவுகளை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிக்விட் நைட்ரஜனை. இந்த லிக்விட் நைட்ரஜனை நாம வந்து அடிக்கடி உட்கொண்டால், அதிகமா உட்கொண்டால், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நிறைய ஃபேன்சி மால்ல, நிறைய மால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெகுலராகவோ இல்ல அதிகமாகவோ இந்த நைட்ரஜன் கேஸை வந்து உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த நைட்ரஜன் கேஸ்ல உள்ள லிக்விட் நைட்ரஜன் கேஸ்ல உள்ள ஃபுட்டை வந்து உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மிக ஆபத்தான ஒரு விஷயம். இந்த லிக்விட் நைட்ரஜன் நிறைய நாம உட்கொண்டோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல உள்ள செல்கள் எல்லாமே உறைய ஆரம்பிச்சிருங்க. உறைய ஆரம்பிச்சாவே நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருந்து நம்ம உயிர் வெளியே போகும்போது என்னெல்லாம் நடக்குமோ அந்த விஷயம்லாம் நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்மளோட உடல்ல நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பாத்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜனோட மிகப்பெரிய ஒரு விளைவாகும். அது தெரியாம நம்ம நிறைய பேர் வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட அழகை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது கேஸ்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு கலர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சுவாசிக்கும் போதே அதில் வர அசௌகரியம், அந்த அந்த இரிட்டேட்டிங் ஸ்மெல்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. அதாவது நம்ம உட்கொண்டு சுவாசிக்கிறதுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான், மூச்சு திணறல் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வந்து அந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸ். லிக்விட் நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா நாம வந்து வாயுவா இருக்கும்போது உட்கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுவே இந்த திரவமா இருக்கும்போது அதை உட்கொள்றது தான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டே கிடையாதுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இந்த லிக்விட் நைட்ரஜன் ஒரு ஃபுட்டே கிடையாது. 0°C கீழே உணவுகளை பதப்படுத்துவதற்கும் உறைய வைப்பதற்கும் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. நாம எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஃபுட்டா யூஸ் பண்ணிருக்கு. நிறைய மால்ஸ்ல எல்லாம் லிக்விட் நைட்ரஜன் ஸ்மோக் பிஸ்கட்டு, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த ஸ்மோக்கு. பட் இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதனால இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்டெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்டை வந்து மீறி, இந்த தடையை மீறி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கடும் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்டை வந்து எடுத்துக்காதீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலுக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக மக்களாக இருந்து எல்லாத்துக்கும் இந்த சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ், லிக்விட் நைட்ரஜன், சே நோ டு லிக்விட் நைட்ரஜன் ஃபுட் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட பேசணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது இந்த காணொலி மூலமா எனக்கு நிறைவேறிச்சு. ஸோ யாரும் அந்த ஃபுட்டை வந்து லிக்விட் நைட்ரஜன் ஃபுட்டை வந்து அதிகமாக உட்கொள்ளாதீங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சென்றடையும். எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் பூஸ்டப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.